Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் TNTED தமிழ் எக்ஸாம்பிள் கொஷின் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், கழுத்தில் ஆடுவது தார். நெக்ஸ்ட், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. தென், வெண்குடை பிரித்தெழுது வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு பிரித்தெழுது பொன் ப்ளஸ் கோட்டு. நெக்ஸ்ட், கொங்கு ப்ளஸ் அலர் சேர்த்தெழுதுக கொங்கலர். தென், இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் நூல்கள் சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுவது சிலப்பதிகாரம். மேரு என்பதன் பொருள் மலை, கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். சிலப்பதிகாரத்தின் காலம் 2ஆம் நூற்றாண்டு. பாரதி என்னும் பட்டத்தினை அளித்தவர் எட்டயபுர அரசன். கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். நன்மாடங்கள் பிரித்தெழுது நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலா ப்ளஸ் ஒளி சேர்த்தெழுது நிலா ஒளி. தென், நிலா ஒளி எவ்வாறு அமைய வேண்டும் என பாரதி கூறுகிறார் முத்துச்சுடர் போல். பாரதியின் காலம் 20ஆம் நூற்றாண்டு. காணி என்பதன் பொருள் அளவு. பாரதியின் கவிதைகள் பெற்றுள்ள உணர்வு அனைத்தும், தட் இஸ் விடுதலை உணர்வு, மண் உரிமை, பெண் உரிமை. இளம் தென்றலின் பயனாக பாரதி கூறுவது மனம் மகிழ்தல். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. சிறகடிக்காமல் பறக்கும் பறவை கப்பல் பறவை. வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியின் அடைகாக்கும் நாட்கள் 14. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் பறவை செங்கல் நாரை. பறவைகள் இடம்பெயர்வதற்கு அடிப்படையானவை அனைத்தும், தட் இஸ் நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம். பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் எது? நீர்வாழ் பறவைகள். தென், பறவைகள் வலசை போதல் பற்றி பாடிய புலவர் சத்திமுத்த புலவர். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்னும் நூலை எழுதியவர் சலீம் அலி. ஆர்னித்தாலஜி எதை பற்றிய படிப்பு? பறவைகள் பற்றியது. 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவைகள் அனைத்தும். கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, கப்பல் பறவை. பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. சத்திமுத்த புலவரின் காலம் 1500 ஆண்டுகளுக்கு முன். பறவைகளின் அழிவுக்கு காரணம் அனைத்தும். பூச்சிக்கொல்லி பயன்பாடு, செயற்கை வேலிகள், நவீன கட்டிடங்கள். எது அல்லது எவை இல்லாதது? பெரும் எலும்பு போர்த்திய உடம்பு என வள்ளுவர் கூறுகிறார். அன்பு. முடியாத செயலையும் முடித்து காட்டுவோர் யார்? பெரியோர். உலகை கெடுப்பதும் காப்பதும் எது? மலை. ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல். கிழவனும் கடலும் புனிதத்தில் கூறப்படும் கருத்து விடாமுயற்சி. சார்பெழுத்துக்களின் வகைகள் 10. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. தென், எழுத்துக்களின் வகைகள் 2. நுட்பமான ஒலிப்பு முறை உடைய எழுத்து அக்கு. ஆயுத எழுத்து எதனை சார்ந்து இயங்கும்? உயிரையும் மெய்யும். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எதனை ஒத்திருக்கும்? மெய்யெழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு. எது முதல் எழுத்துக்களின் இடம்பெறாத சொல்? குருவி. That's all about this video. Hope this video will be useful one, and thank you so much for watching this video till the end. If you're having any suggestion, let me know in the comment section. We'll see you in next video. Tada, bye bye.